நாட்டுக்கு போறார். அப்போ அந்த நாட்டுக்கு ஜாபிர் பின் அப்துல்லாஹ் தான் தலைமை இருக்கிறாரு. அவருக்கு கீழே அந்த யாரெல்லாம் வருவாங்க, உம்மு ஹபீபா வருவாங்க. அது போல முக்கியமான சில நபித்தோழர்களும் அந்த குழுவில் இருக்கிறாங்க. அவங்க மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து அபிசீனியா நாட்டுக்கு போறாங்க. அப்ப அபிசீனியா நாட்டுக்கு போனா அங்க என்ன செய்யறாங்க, அபிசீனியா மன்னர் நஸ்ராயின் சொல்லக்கூடிய ஒரு மன்னர் இருக்கிறார். அவர் தான் அந்த நாட்டுக்கு மன்னர். அந்த மன்னருக்கு மக்காவில இருந்து 2 பேர் வரான். வந்து என்ன சொல்றாங்கன்னா, நஸ்ராயின் மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பரிசு, அப்படியே ஒரு பெரிய பரிசை கொண்டு பொறுப்புமையில கொண்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்து விட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க. இந்த மாதிரி மக்காவில முகமது நபி அப்படிங்கிறவர் ஒருத்தர் வந்து அவர்தான் தூதர்னு சொல்லி அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரிய என்று சொல்லி குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க மக்காவில. அவங்க நம்ம என்ன செஞ்சோம், அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு குரூப் உங்க நாட்டுக்கு வந்திருக்கு. நீங்க அவங்க என்ன செய்யுங்க, வைக்காதீங்க, எப்படியாவது அந்த அபிசீனியாவில இருந்து விரட்டிங்க என்பதால் அந்த மன்னர்கிட்ட மக்காவில இருந்து வந்த மக்களுக்கு எதிராக 2 பேரும் வந்து அந்த மன்னர்கிட்ட முறையிடாங்க. இந்த மாதிரி எங்க ஊர்ல இருந்து ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க, நாங்க விரட்டிட்டோம். அவங்க எங்க இருந்தாங்க, உங்க நாட்டுக்கு வந்துட்டாங்க, அபிசீனியாவுக்கு வந்துட்டாங்க. நீங்க அவங்களை எப்படியாவது இந்த நாட்டில் இருக்க ஒரு அளவுக்கு பண்ணிடுங்க என்பதாக அந்த மன்னர் பற்றி சொல்றாங்க. அப்ப அந்த மன்னர் என்ன செய்யறாரு, நஸ்ராயின் மன்னர் அந்த மக்களை பற்றி விசாரிக்கிறார். விசாரிச்சா எங்க வாங்க அழைப்பு விடுறாங்க. அந்த மக்கள் வராங்க. நீங்க என்ன விஷயமா அந்த நாட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்க யாரை பின்பற்றுறீங்க அப்படிங்கும் போது, நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபியை பின்பற்றுறோம், நாங்க முஸ்லிம்கள் என்று சொன்னவங்க. முகமது நபினா யாரு, அவருடைய நோக்கம் என்ன, அவங்க யாரு, எல்லாத்தையும் அந்த மன்னர் என்ன செய்யறது தெளிவா விளங்குறார். விலங்குனா அவருக்கு வந்து இவங்களுடைய எந்த ஒரு விதமான குற்றங்களும் காண முடியல எங்க மக்களுக்கு வந்து முஸ்லிம்கிட்ட. அப்ப அந்த மன்னர் தெளிவா சொல்றாரு, நஸ்ராயின் மன்னர் இந்த 2 பேரும் மக்காவிலிருந்து வந்தாங்க விரட்டணும்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட பரிசு பொருட்களை திருப்பி கொடுத்து நீங்க போயிருங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் எந்த தவறையும் பார்க்கல, அந்த முகமது நபிக்கு வந்து எந்த தன்மையும் நான் வந்து தவறான தன்மையை பார்க்கல. அவங்க இந்த நாட்டில் இருந்தவங்களுக்கு முழு உரிமை உண்டு, அவர்களை யாரையும் அந்த நாட்டை விட்டு வெளியே சொல்ல மாட்டேன் என்பதாக அந்த மன்னர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார். சொன்ன அந்த மக்கள் அங்க நிம்மதியா வாழ்றாங்க. அப்ப இப்போ இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அங்க முஸ்லீம்கள் நிம்மதியா வாழ்வது போல இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, சில நாட்களில உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கணவர் அப்துல்லாஹ் பின் ஜாஹித் என்று சொல்லக்கூடியவர், அவர் என்ன செய்யறாரு, மக்காவில நெருக்கடியான காலகட்டத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர். மக்காவில எப்படிப்பட்ட சூழ்நிலை, வாழவே முடியாத அளவுக்கு வெளியே கொடுக்கிற அளவுக்கு நெருக்கடி. அந்த நெருக்கடியான காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹுடைய கணவர் இங்க வந்து இந்த நாட்டில் வாழும் பொழுது இஸ்லாத்துல இருந்து வெளியேறாரு. இஸ்லாத்தை விட்டு மூர்த்தியை வெளியேறாரு. இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு வெளியேறி காத்திர ஆகிறார். அப்ப எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை பாருங்க. அப்போ உம்மு ஹபீபா அங்க வராங்க, நிம்மதி இல்ல, கணவரை நம்பித்தான் 4 பேருக்கு வந்தாங்க. அப்படி பார்த்து கணவர் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார். எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க. நெருக்கடியான நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றாங்க. இவங்க வந்து மன்னரே அடிமை கொடுத்தாரு, அவங்களுக்கு எந்த தடையும் அவங்க வாழ்ந்து கொள்ளலாம் மன்னர் அறிவிப்பு செய்ததுக்கு பின்னால் அவர் வாழ்ந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறாரு. அப்ப யாருக்கு என்ன நிலைமைன்னு சொல்ல முடியுமா? இதுல நமக்கு ஒரு மிக முக்கியமான பாடம் என்னவென்று சொன்னால், அந்த மக்காவில இருந்து வந்தாங்க 2 பேரு, இவங்க எப்படியாவது நாளை கொடுத்துருங்கன்னு சொல்லி வந்தாங்க. அந்த 2 பேரு, அவங்க 2 பேர்ல ஒருத்தர் யாருன்னா அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எப்படிப்பட்ட மனிதர் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை எங்க பார்த்தாலும் வெட்டணும்னு புரிந்த ஒரு ஆள். ரசூலுல்லாஹ் எங்க பார்த்தாலும் வெட்டணும், கொலை செய்யணும் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் அமர் இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர். அவர் தான் இந்த மக்களை வந்து அபிஷேகம் உள்ள வந்தவங்க வெளியே போக சொல்லணும்னு சொல்லி மெனக்கு அங்கிருந்து அபிஷேகம் வந்தவர். ஆனா அவர் பிற்காலத்தில் என்ன செய்யறாருன்னு இஸ்லாத்துக்கு வர, இஸ்லாத்துல முழுமையாக நுழைகிறார். எப்படிப்பட்ட மனைவியில் இருந்தவர், அல்லாஹ்வுடைய தூதரை கடுமையான எதிர்த்தவர், ரசூலுல்லாஹ்வை கடுமையாக எதிர்த்தவர். ரசூலுல்லாஹ்வை எங்க பார்த்தாலும் கொலை செய்தாலும் அவ்வளவு ரசூலுல்லாஹ் மேல கோபமா இருந்தவர். இஸ்லாத்தை ஏற்கிறவங்களை வெளியே அனுப்பினவர். இஸ்லாத்து மிகப்பெரிய எதிரியாக இருந்த ஒரு பிற்காலத்தில் என்ன செய்யறாருன்னா இஸ்லாத்துக்குள்ள வந்தா அவர் சொல்றாரு, வயோதிக நேரம் ரசூலுல்லாஹ் மரணித்ததுதான் பின்ன வயோதிக கடைசி நேரத்துல வயதான நேரத்துல அழுதுகிட்டே அவர் சொல்றாரு, ஹதீஸ்ல இடப்படுகிறது,
நான் அல்லாஹ்வுடைய தூதரை கடுமையா எதிர்த்துக்கேன் என்னுடைய வாழ்க்கையை. இது எப்ப சொல்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு பின்பு வயசான காலகட்டத்தில் சொல்றாரு. அவர் யாரு? அம்ர் இப்னு அனஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர். என் வாழ்க்கையை நான் 3 விஷயங்களை பார்த்துட்டேன். முதலாவது, அல்லாஹ்வுடைய தூதரை நான் கடுமையா எதிர்த்துக்கேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை கண்டாலே பிடிக்க, அவங்க கொலை செய்யணும் என்பதே என்னுடைய நோக்கமா இருந்தது. என் கூட இருக்கிறவங்களையும் அதைத்தான் நான் வற்புறுத்தேன். அல்லாஹ்வுடைய தூதரை எப்படியாவது கொலை செய்யணும், அந்த அளவுக்கு நான் அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்தேன். நான் அன்றைக்கு மரணித்திருந்தோம்னா நான் நரகத்துக்கு போயிருப்பேன். அதுவே சொல்றாரு. நான் அந்த நேரத்தில் அந்த இயல்பான அந்த எண்ணத்தோடு நான் மரணத்தை தருவாயில இருந்திருந்தால், மரணித்திருந்தால் நான் நரகத்துக்கு போயிருப்பேன் என்பதாக சொல்றாரு. இரண்டாவது சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் வாழும் பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த இஸ்லாத்தை ஏற்பதற்கு. நான் அல்லாஹ்வுடைய தூதர் போய் பையத்து செய்ய முற்பட்டேன். ஆனா ரசூலுல்லாஹ் கையை நீட்டினாங்க, நான் கையை மறைத்து கொண்டேன். எனக்கு அந்த நேரத்துல இஸ்லாத்தை ஏற்க விரும்பல. ஒருவேளை நான் அப்போ இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் நான் சொர்க்கத்துக்கு போயிருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் காலங்கள் எவ்வளவு மாறிட்டு, எவ்வளவு சூழ்நிலைகளுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அப்போ அன்றைக்கு நான் இஸ்லாத்துக்கு ஏற்றுதான் சொல்றேன். ஆனா அதற்கு பின்னால் இதுவரைக்கும் நான் இஸ்லாத்துல இருந்திருப்பேனா இல்லையா என்பதை சொல்ல முடியாது என்பதாக சொல்றாரு. கடைசியில் சொல்றாரு, இப்போ நான் அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நான் இஸ்லாத்தை ஏற்கும் போது அப்போதான் பிடிக்காத மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மறைவுக்கு பின்னால் எனக்கு இந்த மார்க்கம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை அதிகமாக நான் பாவ மன்னிப்பு நான் கேட்கிறேன் என்பதாக சொல்லி அந்த ஹதீஸ்ல இடம்பெறும். இப்ப பாருங்க, இஸ்லாத்துல நெருக்கடியான நேரத்தில் உள்ள வந்தவர்கள் இஸ்லாத்துக்கு வெளிப்பார், இஸ்லாத்துல எதிரியாக இருந்தவர்கள் பிற்காலத்தில் இஸ்லாத்துல உள்ள வரார்கள் என்று சொன்னால் யாரும் சொர்க்கவாசி நரகவாசி நாம இன்னைக்கு இந்த கொள்கை இருக்கோம் அல்லாஹ் மட்டுமே வணங்குறோம், ஆனா நாளைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியும். ரொம்ப கவனமாக இந்த வாழ்க்கையை வாழணும். இதெல்லாம் கடன் கொள்வதற்கு முக்கியமான காரணமே சோதனை தான். ஒரு மனிதனுக்கு சோதனை என்று சொன்னா அதுல அவன் அல்லாஹ்வால் நமக்கு தந்திருக்க சோதனை என்று அவன் அதை எதிர்கொள்ள முடியாமல் அவன் என்ன செய்யறான், இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறான். இஸ்லாத்துக்கு வெளியேறுகிறான், அல்லாஹ்வை நம்பாமல் இருந்தாலும் இஸ்லாத்துக்கு வெளியேறுகிறான். இப்படி இடையை கொண்டு இஸ்லாத்துக்கு வெளியேறுறான். அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு சூழலை தந்துட்டானே, கண்ணீர காதலை இறைவனை திட்டுவாலும் இஸ்லாத்துக்கு வெளியேறக்கூடிய நிலைதான். இதெல்லாம் சோதனை தரக்கூடிய விஷயம். அப்போ அந்த நபித்தோட முதல்ல இஸ்லாத்தை எப்படி எடுத்தார், பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடியும். அடுத்து பாருங்க, ஹுதைபியா உடன்படிக்கை. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் இருக்கிறாங்க. மதீனாவில் இருக்கும்போது மக்காவுல அங்க ஆட்சி செய்யவர்களுக்கும் மதீனாவில் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உடன்படிக்கை நடக்கும். என்ன உடன்படிக்கை? 10 வருடங்கள் போர் செய்யக்கூடாது. நீங்க என்ன சொல்ற, மக்காவிலிருந்து யாரும் வந்தா நீங்க மதீனாவை சேர்த்துக்க கூடாது என்பதோட ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அங்குள்ள மக்காவாசிகளுக்கும் உதவிய உடன்படிக்கை நடக்கும். இந்த உடன்படிக்கைக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் என்ன முடிவு போறாங்க, நம்மளால போய் தாவா செய்ய முடியல, கடிதங்கள் மூலியமா பக்கத்தில் உள்ள மன்னர்களுக்கு நம்ம கடிதம் மூலியமாக தாவா செய்வோம் என்று சொல்லி அங்க உள்ள பக்கத்தில் உள்ள அரசாங்க அங்க உள்ள அரசர்களுக்கு ரசூலுல்லாஹ் கடிதம் அனுப்புறாங்க. அதுல என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அவர்கள் மூலியமாக ஒரு கடிதத்தை எங்க அனுப்புறாங்கன்னா, ரோக பைசாந்தியம் என்று சொல்லக்கூடிய திருக்கல் மன்னர் அவங்கள்ட்ட போய் அனுப்புறாங்க. ரோக பைசாந்தியம்னா எகிப்து, பாலஸ்தீனம், ஜோர்டன் இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் அப்ப ஒன்னா இருந்தது. அப்ப அதற்குள்ள அதிபராக மன்னராக இருந்தவர் திருக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர். அந்த மன்னர் யாருன்னா வேதக்காரர். வேதக்காரர் கிறிஸ்தவர் கிடையாது. இதுக்கு முன்னால் உள்ள வேதத்தை நம்பக்கூடிய வேதக்காரராக இருந்தாரு. அவருக்கு ரியாதுல் ஹம்த் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரை கடிதம் எழுதி தந்திருக்காங்க. அந்த மன்னர் போய் சந்திக்கிறாங்க. அப்ப அந்த மன்னர் என்ன விஷயம் கேட்கும் பொழுது, நான் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருக்கு முஹம்மது நபிக்கு வாழ்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு கடிதத்தை தர சொன்னாங்க என்பதாக சொல்றாங்க. உடனே அந்த மன்னர் என்ன செய்யறாருன்னா, சிரியா நாட்டில் இருக்கும் பொழுது இந்த முகமது நபியை தெரிந்தவர் யாராவது நம்ம நாட்டில் இருக்காங்களா பாருங்க என்பதாக சொல்லி ஒரு அழைப்பு விடலாம். அப்ப இந்த முகமது நபியை தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கும் போது அங்க ஒருவர் இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபூசுஃபியான். அபூசுஃபியான் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய எதிரி. எந்த அளவுக்கு உதவிய உடன்படிக்கையில ரசூல் எந்த பக்கம் இருக்கிறாங்க, ஆப்போசிட் டீம்ல யார் இருக்காங்க, அபூசுஃபியான் தான் இருக்கிறார்.
அப்படி சொல்லியா ரொம்ப பயங்கரமான இஸ்லாத்துக்கு எதிராக அல்லாஹ்வுக்கு எதிராக அவர் அங்க வர உடனே அந்த மன்னர் சொல்றாங்க, அவங்க பேசுறதை எனக்கு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும், மொழி மாற்றி எனக்கு சொல்லணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நீங்க எனக்கு சொல்லணும். நீங்களாக பொய்யோ பொருட்கள் எதுவும் சேர்க்கக்கூடாது. அதற்கு நான் 2 பேரை வைத்திருக்கிறேன். நீங்க ஏதாவது பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பேன் என்பதாக அந்த மன்னர் அபூ சுஃபியான் சொல்றார். அபூ சுஃபியான் என்ன சொல்றாங்க, நமக்கு எதுக்கு நம்ம என்ன சொல்றாங்களோ அது சொல்லிடுவோம் எங்களாக ஒரு முடிவு போறாங்க. அப்ப அந்த மன்னர் அந்த நபி தோழர் இருக்காங்க, அந்த நபி தோழர்கிட்ட சில விஷயங்கள் கிடக்குறாங்க. தியானத்தோட கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர்கிட்ட முகமது நபி யாரு என்பதாக கேட்கிறாங்க. அப்ப அதை பத்தி சில கேள்வி அந்த மன்னர் யார் இருக்கிறார், அபூ சுஃபியான் கேட்கிறாரு. அபூ சுஃபியான் அவர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் மறுபடியும் அபூ சுஃபியான் பதில் வரும். அபூ சுஃபியான் நினைச்சாங்க மன்னருக்கு பதில் சொல்றாங்க. அப்ப முகமது எந்த குலத்தை சார்ந்தவர் அப்படின்னு அந்த மன்னர் கேட்கிறார். அது போல யாரெல்லாம் அவர்களை பின்பற்றுறாங்க, முகமது யாரை பின்பற்றுறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நலிந்தவர் பின்பற்றுறாங்களா இல்ல உயர்ந்த குலத்தாரை பின்பற்றுறாங்க, யாரு பின்பற்றுறாங்க என்பதாக கேள்வி கேட்கிறார். அடுத்து முகமது இப்போது மட்டும்தான் அரசரா இல்லைன்னா அவர் குடும்பத்துல யாரையும் அரசர் இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். அதுக்கு அடுத்து என்ன கேட்கிறாரு, அவர் பொய் குற்றச்சாட்டுக்கு எதிர்ப்பு ஆனாங்களா இல்ல உண்மையை பேசக்கூடியவரா என்பதாக கேள்வி கேட்கிறார். அப்புறம் அந்த முகமதை ஏற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை கூடுகிறதா குறைகிறதா அப்படின்னா அவர் கேட்கிற அந்த கேள்வி. அப்படியே ஒவ்வொரு கேள்வியை கேட்கிறாரு. அவர் என்ன கட்டளை, முகமது என்ன கட்டளை சொல்றாங்க அப்படின்னு போல கேட்கிறாரு. அப்ப மக்கள் எல்லாம் அவரை ஏற்றவரா அல்லது ஏற்றவர்களை பின்பற்றி நடக்கிறாங்களா இல்லையா இவங்க கூட நிறைய கேள்விகளை முகமது சம்பந்தமா கேட்கிறாங்க. அவர் எப்படிப்பட்டவர், அவர் குடும்பத்தை மீறுவாரா, அவர் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்றாரு, ஏழைகளுக்கு எப்படி நடந்துக்கிறாரு என்பவர்கள் நிறைய கேள்விகளை கேட்கிறார். இதுக்கு எல்லாம் அவங்க பதில் சொல்லுவாங்க. இதெல்லாம் பொறுமையா அந்த மன்னர் கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது திருப்பி அவரு அந்த நபி குலத்தை சொல்றாரு, நான் உங்களுக்கு முகமது நபி உயர்ந்த குலத்தவரா இல்லைன்னா குறைந்த குலத்தவரா கேட்டேன். நீங்க அந்த முகமது நபி உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் என்று நீங்க சொன்னீங்க. ஒருவேளை நீங்க உயர்ந்த குலம் இல்லை என்று சொல்லியிருந்தா நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லியிருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்றாலும் அவங்க உயர்ந்த குலத்திலிருந்து வருவாங்க என்பதாக சொல்றேன். அது போல நான் உங்கள்கிட்ட கேட்டேன், யார் அவர்களை பின்பற்றுகிறார்கள், நலிந்தவர்களா அல்லது உயர்ந்தவர்களா என்று கேட்டு நீங்க நலிந்தவர்கள் என்று பதில் சொன்னீங்க. அது போல அவர் மீது பொய் குற்றச்சாட்டுகள் உண்டா என்று கேட்டேன். நீங்க உண்மையாளர்கள் சித்திகள் சாதிக் என்று சொன்னீர்கள், அவர் உண்மையாளர் என்று சொன்னீர்கள். இவர்களை ஏற்றவர்கள் கூடுகிறாரா குறைகிறாரா என்று நான் கேட்டேன். நீங்க கூடிக்கொண்டே நான் போகிறேன் என்று சொன்னீர்கள். ஒருவேளை குறைந்துவிட்டால் அவர் தூதராக இருக்க மாட்டார் என்பதாக நான் சொல்லியிருப்பேன். அவர் உங்களுக்கு என்ன கட்டளை ஏற்றிருக்கிறார் என்று நான் கேட்டேன். அவர் எங்களை சொல்ல சொன்னார், தக்காத்து கொடுக்க சொன்னார், உறவினர்களோடு சேர்ந்து வாழ சொன்னார், சுயமொழியாளோடு வாழ சொன்னார் என்று சன்மானத்தை உங்களுக்கு போதித்திருக்கிறார். அதே போல மார்க்கத்தை ஏற்றவர்கள் பின்பற்றுகிறாரா என்று கேட்டேன். அவரை நீங்க என்ன சொன்னீங்க, பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் என்று சொன்னேன். அப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் நான் ஏற்றுக்கிறேன். ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட அம்சங்கள் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் இருப்பாரு என்று சொல்லி நீங்கள் சொன்னது, அதாவது அபூ சுஃபியான் கேட்கிறாரு, நீங்கள் சொன்னது உண்மை என்றார். அவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர். அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவருக்கு மாற்று கருத்தே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு தூதர் வருவார் என எனக்கு முன்பே தெரியும். ஆனா உங்கள் குலத்திலிருந்து வருவார் என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை இப்படி முகமது வந்திருந்தாலும் எனக்கு முன்னாடி தெரிஞ்சு வைங்க, நான் அந்த முகமதை சந்தித்து அவருடைய கால்களை நான் கழுவிருப்பேன் என்பதால் அவருடைய நிகழ்வு சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபோதும் கால்களை அனுமதிப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் வந்தால் எந்திரிச்சு நின்னாலே கடுமையாக அல்லாஹ்வுடைய தூதர் திட்டிருக்காங்க. ஆனா அவருக்கு மார்க்கம் தெரியாது, அவர் வேலைக்காரர். அவருடைய நிலைமையில் என்று சொன்னார், இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருந்தா நான் ஒரு காலை கழுவிருப்பேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் உயர்த்தி சொன்னார். சொல்லிவிட்டு என்ன செய்யறாரு, அந்த கடிதத்தை நீங்க என்ன செய்யுங்க படிங்க என்று சொல்லிவிட்டு அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவருடைய ஆட்சி அதிகாரம் இந்த மண்ணையும் அடையும் என்று சொல்லி கடிதத்தை வாசிங்க என்பதாக சொல்றாங்க. அப்ப அந்த கடிதம் என்ன செய்ய வாசிக்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ரோம பேரரசருக்கு எழுதுறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி அல்லாஹ்வை துதிப்பாடி எழுதுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்துல, நீங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று நான் உங்களை அழைப்பு விடுகிறேன். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தரும்,
அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். நீங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றால் அல்லாஹ் உங்களுக்கு கூலியை இரட்டிப்பாக வழங்குவார். ஏன்? நீங்க ஏற்கனவே வேதத்தை நம்பியிருக்கீங்க, அல்லாஹ்வை நம்பியிருக்கீங்க, ஆனால் இஸ்லாமை நம்புறது தூதரை நம்பல. நீங்கள் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறதுனால நீங்கள் முழுமையாக இந்த முஸ்லிமான இஸ்லாத்தை ஏற்றால் அல்லாஹ் உங்களுக்கு 2 கூலி தருவான். ஒருவேளை நீங்க புறக்கணித்தீங்கன்னு வைங்களேன், இந்த குடிமக்களுடைய பாவம் உங்களுக்கு வரும். ஏன்னு சொன்னா நீங்க இந்த இஸ்லாத்தை ஏற்றுட்டீங்கன்னா குடிமக்கள் எல்லாரும் ஏற்றுவாங்க. நீங்க ஏற்கனவே இந்த குடிமக்களுடைய பாவம் வரும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை 3வது அத்தியாயம் 64 வேதமுடையவரே, நாம் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, அவருக்கு இணையாக எதையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை அன்றி நம்மில் ஒருவர் மற்றவரை கடவுளாக ஆக்கக்கூடாது என்று எங்களுக்கும் உங்களுக்கும் பொதுவான கொள்கைக்கு வாருங்கள் என்று கூறுகிறாக. அவர்கள் புறக்கணித்தால் நாங்கள் முஸ்லிம் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று கூறிவிடுங்கள் என்பதாக அவங்களுக்கு வசனத்தை எழுதார். இந்த வசனத்தை எழுதுனவங்க அந்த கடிதத்தை வாசிச்ச உடனே அந்த அரசாங்கங்கள் கடுமையான குழப்பம்னா சரியான சலசலப்பு வந்துருச்சு. உடனே என்ன செய்யறாங்க, அந்த மக்கள் அந்த நபித்தோட இருக்காங்க, அவங்க கூட வந்தவர்களும் உடனே வெளியே அனுப்பி கதவுன்னு அழைக்கூடாது, பயங்கரமான கூச்சல் குழப்பம் வந்துருச்சு. பகிரங்கமா இஸ்லாத்துக்கு அழைப்பு விட்டாங்க. நீங்க இஸ்லாத்துக்கு வரணும், இஸ்லாத்துக்கு வந்தா உங்களுக்கு நன்மை, நீங்க வந்தால் உங்களுக்கு நன்மை, ஏன்னா மிகப்பெரிய பாவத்தை உணர்ந்தீங்க. வேதமுடையவரே, உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள அந்த கடவுள் கொள்கைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பொதுவான கொள்கைக்கு வாருங்கள் பகிரங்கமா அறிவிப்பு செய்யறத கடுமையான கூச்சலும் குழப்பமா ஆயிடுச்சு. உடனே என்ன செய்யறாங்க, அந்த திருக்கல் மன்னர் ஒரு 2 நாள் 1 நாள் கழித்து சில நாட்கள் கழித்து அந்த வந்தவர்கள் இருக்கிறாங்க, மீண்டும் நேற்று அழைப்பு கொடுக்குறாங்க. அவங்க கூட்டுங்க என்று சொல்லி அரசவைக்குள்ள மக்கள் எல்லாம் உள்ள இருக்கிறாங்க. கதவுலாம் அடைத்துள்ளார். இப்போ மன்னர் முன்னாடி கதவுலாம் அடைக்காம வச்சு பேசிங்க, கதவுலாம் அழைத்து விடுங்க, மக்கள் எல்லாம் உள்ள இருக்குது என்று சொல்லிவிட்டு அந்த மன்னர் மக்களுக்கு அறிவிப்பு செய்றார். மக்களே, உங்களுக்கு ஆட்சி நிலைக்க வேண்டுமா, வெற்றி கிடைக்க வேண்டுமா, இதோடு இந்த ஒன்றுகளை பின்பற்றுங்க என்பதாக சொல்லிவிட்டு அந்த தூதருடைய மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணும் என்பதாக ஒரு அறிவிப்பு செய்யறார். செஞ்ச உடனே அங்க மருந்தை கூட்டுற குழப்பம் வந்துருச்சு. மக்கள் எல்லாம் அங்கும் பயங்கரமாக ஓடுகிறார்கள். அதை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது 24:49 அல்லாஹ் சொல்றான், இந்த அறிவுரையை புறக்கணிக்க அவர்கள் என்ன நேர்ந்தது, அவர்கள் சிங்கத்தை கண்டு மிரண்டு ஓடுகின்ற கழுதையை போல் உள்ளனர். காட்டு கழுதையை போல அங்க இங்க ஓடுறாங்க. சபையெல்லாம் அடைச்சிருக்கு. உடனே மக்கள் எல்லாம் அங்க இருந்து ஓடுறாங்க. அந்த மக்கள் மீன் அழைப்பு இருக்கிறாரு, உங்க கதவெல்லாம் அடைச்சிருக்கு, வாங்க எல்லாரும் வாங்க என்று அழைப்புறாரு. எல்லா மக்களும் வருகிறார்கள். அதுக்கப்புறம் மன்னர் ஒரு அறிவிப்பு செய்யாரு. அது என்ன சொன்னாரு, அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். வாங்கினோம்னா ஒரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி